சாத்துக்கொடி இன்னைக்கு நல்லா வரும். பாசமுள்ள சனங்க பக்க பழம் காத்துக்கொடி இன்னைக்கு நல்லா வரும். உன்னை இழக்க பெருமெடுக்க முத்துமாரி உன்னை நம்பி வந்தோம். புன்னை இழக்க பெருமெடுக்க முத்துமாரி உன்னை நம்பி வந்தோம். இது பொண்ணா விளையும் பூமி என்ன கண்ணா காக்குற சாமி. இது பொண்ணா விளையும் பூமி என்ன கண்ணா காக்குற சாமி. அங்காளம்மா கண் பாரம்மா வேண்டிய வரத்த காமி. எங்க ஊரு மாரியம்மா கட்டி வச்ச மாலை கொண்டு வந்தோம். கை நிறைய மஞ்சள் அள்ளி வந்தோம். கட்டி வச்ச மாலை கொண்டு வந்தோம். கை நிறைய மஞ்சள் அள்ளி வந்தோம். ஒட்டு மகிழ்வோம் பூசி மகிழ்வோம் பொண்ணு தாயி உத்தன் கண்ணத்திலே. ஒட்டு மகிழ்வோம் பூசி மகிழ்வோம் முத்துமாரி உத்தன் கண்ணத்திலே. நகசகப்பு நூலு வமுசம் நல்ல பாளையக்கார ரமுசம். நகசகப்பு நூலு வமுசம் நல்ல பாளையக்கார ரமுசம். அங்காளம்மா பெத்த பிள்ளைங்க வெட்டிய வரத்த தரணும். எங்க ஊரு மாரியம்மா தங்கமட காளியம்மா. நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா. நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா. தண்ணி ஊத்தி வளர்த்து வீடு தாயே முத்து மாரியம்மா. தண்ணி ஊத்தி வளர்த்து வீடு தாயே முத்து மாரியம்மா. எங்க ஊரு மாரியம்மா. ஹெல் எக்கோ எக்கோ இந்த ஹார்மோனி இது வால்யூம் ஹெல் திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து திரும்ப திரும்ப பேசி பேசி திரும்ப திரும்ப காதல் சொல்லும் கனவு காதலா. திரும்ப திரும்ப கடிதம் போட்டு திரும்ப திரும்ப இதயம் கேட்டு திரும்ப திரும்ப உயிரை கொள்ளும் நினைவு காதலா. இமைக்கும் போது உன்முகம் தெரியவில்லை வாடினேன். இவைகள் ரெண்டை நீக்கிடும் மருத்துவங்கள் தேடினேன். உயிரை கொண்டு உன்னை மூடினேன். திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து திரும்ப திரும்ப பேசி பேசி திரும்ப திரும்ப காதல் சொல்லும் கனவு காதலா.
நாட்டுக்கு சேவை செய்ய நாகரி நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. ஏமரா நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. சிரிக்க வைக்க உங்களை சிந்திக்க வைக்க சுஜித்த கோமாளி வந்தேனுங்க. சார்பு ப்ரோ நாட்டை செழிக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி பாட்டும் பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. ஊரு விட்டு ஊரு வந்து கப்ளிங் கிப்ளிங் பண்ணாதீங்க. வேறு கட்டு போனாதுன்னா நம்ம பொழப்பு என்ன ஆகுங்க. விட்டுடு தம்பி இது வேணா தம்பி. இத்தனை பேரும் இந்த கலையை நம்பி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனே. ஒரே நிமிஷத்துல பாட்டை முடிச்சு போடுவேன். வணக்கம் ப்ரோ. என்ன காத்தடிக்குது? காத்தடிச்சு கதவை துறப்பி உள்ளுக்கு வாடி. மூடாயி போ. உண்மையிலே பூரா எங்க அண்ணன் தம்பி. என்னடா மைச்சர் தோரம் குறிச்சில இருக்குது. இன்னர் வை. எதையாவது ஒன்று நோண்டக்கூடாது. ஏசியா அகராதி மயிரை பேசக்கூடாது. நான் பப்புனா நீ பப்புனா கலை உள்ள என்னைய பார்க்க வர்றாங்களா பொம்பளையத்தையும் பார்க்க வர்றாங்க. கோயிலாவை ஒருத்தன் இந்த இப்படியே பார்க்குறேன். பார்த்துட்டு கேட்குறேன் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இவன் எனக்கு ஆகலை. என்னன்னு கூட எவனும் கேட்கல. விதியிலடா பேக்கூதி. சாமி அழைக்க போகிறேன், கூப்பிட போகிறேன். இந்த வந்துட்டே இல்லை தம்பி. சொந்த சித்தப்பா மையன் வாப்பா. கல்யாணம் நடக்கிறது கடுசு. கூப்பிட்டா சாமி வருமா? வேலைக்குறிச்சி உள்ள எங்கள் ஆத்தா பேச்சியம்மா ஆடி வருவாளா? வரணும். கருப்பு மலையாளத்து சாமி எங்கள் 18ஆம் படியா பெரிய கருப்பு மதுரை பாண்டிமுனி. எந்த சாமி மனுஷன் உடம்புக்குள்ளே வந்தால் கூட கொஞ்சம் நீ சுத்தவத்தல்லைன்னா மாறிக்கணும். ஆனால் பாண்டிமுனியை பிடிச்சிச்சுன்னா நீ சாகிற வரைக்கும் விடாது. மோசமான சாமி. எங்கள் ஐயா பெரிய கோடாங்கி 7 உடுக்க உடச்சி போடுவாரு. பாண்டிமுனி மட்டும் சொல்லவே சொல்லாது. அப்படிலாம் பட்ட கஷ்டம். நீ ஏப்பா எங்கன உட்காரியாப்பா? அண்ணன் லேசா அமைக்கி விட்றேன் வா. எங்கே ஏறி உட்காரேன். ஒரு மைஜ் இருக்கானே. ரெடிசா தம்பி இந்த கிளம்பிட்டா இல்லை. ஏன் அனிருத்து கம்பெனியில் வாய்ச்சது மாதிரியே வாசிப்பாங்க. ஒரே அடிதான் நீர்மலை அடி. அல்லோ அது ஒரு காலம். இந்த வேளக்குறிச்சியில எங்க ஐயாக்க வாழ்ந்த காலம். அன்னைக்கு கிழவனுக்கு கிழவைக்கு இத்தனை மக்கள் வடையும் கிடையாது. எங்க கிழவனுக்கு கிழவைக்கு எங்க ஆத்தா பேச்சு எம்மனை தவிர துணை யாரும் இல்ல. என்ன நினைக்குதுடா இந்த வேளக்குறிச்சி குளங்காக்க வந்த எங்க பேச்சு அம்மா என்ன நினைக்கிறா? பச்சை தண்ணியில விளக்கறிய எங்க ஆத்தா ரோஜாக்காரிடா. இந்த கூட்டத்தில் எந்த பெண்ணு மேல எங்க பேச்சு அம்மா இறங்கி வர போறேன். குண்டு கிளியே எங்க கருப்பனோட தங்கச்சி கோபுர கலசமே ஏத்தி தக்கர ஒன்றாக்கு ஏத்தி தக்கர ஏ ராக்காயம்மா உனக்கு காளியத்த மாரியத்த மந்தையம்மான்னு பேரு வச்சது உண்மையானா? இந்த கூட்டத்தில் எந்த பெண்ணை பிடிச்சு வர போறேன்? அருவா புடியருவாய் அருபு நீ ஆர்ப்பரிக்க அந்த கீனாட்டி விச்சருவா வெள்ளி புடியருவா. இன்னைக்கு வேளக்குறிச்சியில விளையாட போகுதுடா என் கருப்பை சொல்லி அடிச்ச வெங்கல புடியருவா. கருப்பு சொன்ன சொல்லு மாறாதே. கருப்பையா சொன்ன சொல்லு மாறாதி. கருப்பை சொன்ன சொல்லு மாறாதுடா. வேளக்குறிச்சி பேச்சியம்மா சொல்வாக்கு தப்ப மாட்டா. எங்க பேச்சியம்மா இவ்வளவு நேரம் பொறுக்க மாட்டா. சொன்ன சொல்லு மாற மாட்டா.
சொல்வாக்கு தப்ப மாட்டா தன் சொல்வாக்கு தப்ப மாட்டா முடியா 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 பிள்ளைகளை ஊட்டி வளர்த்த பேச்சு அம்மா எங்க கிழவனுக்கு கட்டுப்பட்ட சாமிடா எங்க ஆத்தா பேச்சு அம்மா ரோஜக்கார தெய்வமுடா ஏதாய் தன்னை நன்னே தாட நன்னே தாடாய் தாடாடே நாட நன்னே தன்னை தாடே நன்னே தாட நன்னே பஞ்சமான நாட்டுல இந்த வேலை குறிச்சிய மட்டும் செழிப்பாக வச்சவடா பேச்சு அம்மா நன்ன நன்ன தாட நன்னா தாடாய் தாடாடே நாட நன்ன தன்னை தாடே நன்னே தாட நன்னே அண்ணே வருவான்னா பேச்சு அம்மாவோட அண்ணே கருப்பே வருவானா உன் தங்கச்சி வந்துட்டாடா கரும்பு என் கருப்பே ஆடனா இந்த கூட்டம் கொஞ்ச நேரம் விதிமாட்டு நிக்குமுடா எங்க கருப்பே இறங்குனா இந்த வேலை குறிச்சி தாங்குமாடா வாடாடே மலையாள நாட்டுல மலையாள நாட்டுல எங்க கருப்பனை வச்சு வளர்க்க முடியலப்பா எங்க மலையாளத்து சாமி எங்க பெரிய கருப்பு சாமி அழகு மலை மணக்காடா எங்க கருப்பே ஆடுறது கீகாடா சாமிக்கு மக்க பயப்படணும் சாமிக்கு தாண்டா மக்க பயப்படணும் இந்த வேலை குறிச்சில சாமி பயம் போடுதுடா நன்னே நன்னே தாடே நன்னே தாடாடே நாட நன்னே தன்னை தாடே நன்னே தாட நன்னே ரோஜம் பத்தல எங்க பேச்சி அம்மாவுக்கு ரோஜம் பத்தலடாய் உன் வீரம் பத்தலத்தா இந்த நாட்டு மக்கள் வீரத்தாரியனும் கொஞ்ச நேரம் நீ விளையாட புறப்படுடா பேச்சி அம்மா அருவா மலங்கிருச்சா எங்க கருப்பே முடிச்ச அருவா மலங்கிருச்சா நீ கட்டி ஆடுன கச்சைய கரையான் தின்னுருச்சார வாடாடே நன்னே நன்னே தாட நன்னே தாடாடே நன்னே தன்னை தாடே நன்னே தாட நன்னே சித்திர மயத்தில தேரோடும் மதுரையில சித்திர அந்த மாசத்தில மாசத்திலே தேரோட தேரோடு அந்த மதுரையில மதுரையிலே திரையாடுன நாளையில எங்க பெரிய கருப்பு சாமி மேடிக்குடு 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 ஆத்தா எந்த மட உனக்கு உகந்த மட எந்த மட உனக்கு வசந்த மடே எங்க பாண்டி முனைக்கு மேல மட கம்மாயா மேல மட கம்மாயா எங்க பாண்டி முனி மீன் பிடிச்சு நீ விளையாண்டது அந்த மேல மட என் கலங்கா எங்க பாண்டி முனியே வேலை குறிச்சியில பாண்டி முன்னி குடிச்ச சுருட்டு வாட அடிக்குதுடா எங்க பாண்டி முனியே என் அண்ணே அண்ணே கலிஜரி கோடாங்கி கோடாங்கி ஆத்துக்குள்ளே ஆட்டுக்குள்ளே மறைக்கிறாங்க இறக்கிறாங்க அவதி வந்து அண்ணே முனி இருக்க எங்க பாண்டிய எங்க பாண்டி முனி சவுக்கையில விளையாடுதுப்பா கருப்பாயூனுக்கு அவக்காரன்
காவல்காரு பாண்டி முனி விபூதிக்கு கட்டுப்பட்டேன் நித்த ஒரு கெடா சண்டையா எங்க பாண்டி முனிக்கு செவக்கறி சுட்டானா செவக்கரு கூட்டாகுமா டேய் கலிஜரி கம்மாயட்டா சரி கம்மாயா கலிஜரி கம்மாயாய் எங்க கிழவனுக்கு உடமறந்தான் பஞ்சு மத்த முடியாண்டே உடம்பரம் தான் தாண்டா பஞ்சு மெத்தே டேய் கலிஜரி கம்மாயாய் எங்க கிழவனுக்கு உடமறந்தான் பஞ்சு மத்த சரி கம்மாயா உடம்பரம் ஊருக்கு நாட்டாம எங்க கலிஜரி காளி முனிய அவன் கோட்டுக்கு சர்ச்சுடா மானாமதுரை தங்கச்சி போய் வாரே என்ன நானு உனக்கு வாங்கி வரையா தாய் வாடாமதுரே நானும் போய் வரேன் எனக்கு என்னாலுமே நான் தான் வாங்கி தரேன் என் மானாமதுரை அண்ணனே போய் வானே போய் வரேன் என் தலைக்கு நல்ல என் மல்லி எப்பா உனக்கு அழுத்துக்குத்தான் எத்தா கருகாமணி என் பாசி மாலை என் வாங்கி வானே வாங்கி வரேன் என் கூறப்பட்டு ஊறப்பட்டு எங்க காளி அத்தாவுக்கு பேச்சு அம்மாவுக்கு கூறப்பட்டு செலடா ஊறப்பட்டு செலதா டேய் பொழுது இருட்டுதடா கலிஜரி உடமரம் அலறுதடா பொழுது இருட்டுதடா கள்ளிச்சரி உடம்பரம் தான் அலறுதடா பொழுது இருட்டுதடா ஏ கலிஜரி உடமரம் அங்க அடைஞ்ச படவ ஊரா அலறுதுடா முனியாண்டி சொன்ன சொல்லு மாறாது சொல்வாக்கு தப்பாதும்பா சொல்லு மாறாதுப்பா குட்டி வாக்கு தப்பாதுப்பா சொன்ன சொல்லும் மாறாது ஏ எங்க பாட்டங்க ஆண்டா சாமி ஊரா இந்த வேலை குறிச்சியில சொல்வாக்கு தப்பாதும்பா மாட்டு வண்டி கட்டி மயிலக்கார ரெண்டு ஊட்டிய மாட்டு வண்டி கட்டி மயில காலர் ரெண்டு பூட்டி பாராயத்தி எங்க கருப்பனுக்கு கறி மாடு ரெண்டு ஊட்டி அருமடி ரெண்டு பூட்டி ஊருத ரெண்டு ருச்சு ஒத்துமையாயிரச்சு ரெண்டு இருச்சு ரூபாய் ஆயிருச்சு நாடுது ரெண்டு ருச்சு ராஜாக்கா நாடு ரெண்டு இருச்சு அத்தாக்கே நம்ம சாமிகளை பார்க்க தானே ராஜாக்கா நம்பிகளை பார்க்கத்தானே ராசாக்கே தந்தனத்தானே ஏ தந்தனத்தானே எலேலோ எலேலோ தந்தனத்தானே ஏலேலோ ஏ தந்தனத்தானே ஏலேலோ கருப்பு காளிமுனி ஐயா கூட வர பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான சாமி இல்லைன்னு நினைக்கிறீங்களா எல்லாருமே சாமி இருக்குன்னு சொல்கிற ஆளெல்லாம் கைதட்டலாமே ப்ரோ நீ பெரிய ஆளு நான் பெரிய ஆளு எவனையும் அடித்து பார்ப்போம்னு நிறையா பேர் திரும்ப திருற ஆனால் சாமி நினச்சின்னா உன் பரம்பரையை காலி பண்ணி விட்டுரும் 21 வருஷமாக நாடக உலகத்தில் என் சாமி துணை இல்லாமல் இந்த போராமல் பிடிச்ச உலகத்தில் நான் ஒரு ஆள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னா என் சாமி தான் யாருக்கு போராமல் இல்லை இங்கே இருக்க எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் போராமல் இல்லை உனக்கு தெரியலை செய்வனை வைக்கிறாங்க உனக்கு தெரியலை உன் பைக்கு பவுச்சு எடுத்து பார்த்தா அதில் லேசாக விபூதியை போட்டு விட்ருவேன் டேங்கு வெடித்து நாசமாக போகணும் இந்த உலகத்தில் நீ பெரிய ஆளு நான் பெரிய ஆளுன்னு சொல்லணும் இது தாண்டா நம்ம குலசாமி இது தாண்டா உங்கள் அப்பேன் இது தாண்டா உங்கள் மாமே இது தாண்டா உங்கள் சித்தப்பேன் இது தாண்டா சொந்த வந்தன்னு உலகத்துக்கு அடையாளம் காட்டினவ பெத்த தாய் இதே தெய்வம் உலகம் என்னையை பொறுத்தளவு நான் ரசிகர்ன்னு சொல்ல மாட்டேன் பாசத்தையும் வீரத்தையும் ஊட்டி வளர்த்து உலக நாட்டுக்கு பயங்காட்டிக்கிட்டு யார் வந்தாலும் நல்லா இருந்து இறக்க மனதோடு வாழக்கூடிய என் உயிர் தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் இந்த கள்ளிச்சேரி எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். முடிஞ்சு போச்சு தமிழ் உறவுனா முடிஞ்சு போச்சு. சில வப்பெல்லாம் பார்த்தா விவசாய பெருங்குடி மக்களே, மை செட்டு போடுறவரே, டான்ஸ் பாரத்தில் பீஸ் ஓடுறவருக்கும் தலையாரி வியோன்னு சொல்கிற எல்லாருமே தமிழன் தானே.
ஒரே வாரத்தில் முடிஞ்சு. நீ எதுவும் சங்கடப்பட்டா கூட மைச்சரை கழட்டிட்டு போ. நீ தமிழ்நாட்டுக்காரனா இல்லை இப்போ ப்ரே ரைஸ் போடுறவனா இந்திக்காரனா? தமிழ்நாடு. தமிழனுக்கு தமிழனை நீங்கள் இன்று சாதி வார்த்து உங்களுக்குள்ளேயே அடித்து கிடக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்துட்டேன் இந்திக்காரன் கேப்பையா. யாரு கேப்பையா? கேப்பையாவா? வாடா தம்பி இந்திக்காரா. போகும்போது ஏதாவது ஒரு பொம்பளை தள்ளிட்டு போகலாம்ட்டு அநியாயம் பண்ணுறாங்களா? ப்ரே ரைஸ் போட்டுக்கிட்டே இவங்க ஏதாவது அத்துட்டு போயிடுறாங்க. உலகத்தில் என் தமிழை மாதிரி அறிவாளியும் அன்பானவனும் யாரும் கிடையாது. நம்ம இந்தியாவில் உள்ள மாநிலத்தில் என் தமிழன் போய் வண்டி ஓட்ட முடியல, பிடிச்சிக்கிட்டு 10 பேர் சேர்ந்து ஒரு தமிழனை போட்டு அடிக்கிறேன். ஆனால் என் தமிழன் தான் உனக்கும் குடும்பம் இருக்குடா, நாங்களும் நல்லா இருக்குன்னு நீ நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய உணர்வு என் தமிழனை தவிர உலகத்தில் யாருக்குமே வராது. அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். இங்கே உட்காந்துருக்காங்க இந்த வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு இங்கே எங்கள் ஐயாக்கெல்லாம், இவர்களுக்கு தான் தெரியும் இந்த கிராமத்தை வழிநடத்தக்கூடிய அந்த வலியும் வேதனையும் அவர்களுக்கு தான் தெரியும். இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் தெரியறதில்ல. பெரிய ஆள் கூப்பிட்டுட்டே அங்கே யாரா இளைஞர் நிற்கிற, இந்த பந்தியில் தண்ணி ஊற்றுனா என்ன ஊற்ற முடியாது என்ன செய்வேன், ஊற்ற முடியாது என்ன செய்வேன்னா திருப்பி அந்த பெரிய மனுஷனே தூக்கி ஊற்றுறார். எதிர்த்து பேச முடியல. அப்படி பேசினா 2 பேரும் மறைச்சிக்கிட்டு அடிக்கிறாங்க. என்ன காரணம்? பெரியவருடைய அருமை இளையவர்களுக்கு இப்போ தெரியாது. அவர்கள் வயது எந்த வயதோ அந்த வயதை நீ எட்டும் பொழுதுதான் அவர் பட்ட கஷ்டத்தை நீ உணர்வாய். என் அன்பு இளைய சமுதாயமே, இன்னொரு வாட்டி சொல்லு. நீ தண்ணியை பிடிச்சி நக்கிக்கிட்டு சொல்லுன்னா பெரிய ஆள் பெரிய மாள் மாதிரி இருக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா இளைஞர் தண்ணியை போட்டால் செருப்பை கழட்டி அடிச்சுட்டு போடா முண்டைன்னு சொன்னால் அவன் பயப்படுவேன். நீ போய் தண்ணியை போட்டுக்கிட்டேன்னா அப்போ வெதரை பிடிச்சிதான் எழுப்பேன். பெரியவர்கள் பெரியவர் மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே இனிமேல் பெரியவர்கள் எல்லாம் இளைஞரிடம் மரியாதை கிடைக்கும் என்றால் இல்லை, காலம் மாறிவிட்டது. காரணம் என் அன்பு சார்ந்த என் தம்பிகள் எல்லாம் ஒரு சில பேர்த்த சொல்றேன், பூரா கஞ்சா தண்ணி தொங்காசு வாவோடு கப்புளிங்க மேடைக்கு வந்துகிட்டு ஒரு பெரிய மனுஷன் சொல்றாரு கப்புளிங்க ஓசுன்று. அப்ப நான் சொன்ன வார்த்தையை கொண்டு சேர்த்து விட்டான் அயல் நாட்டு வரைக்கும். கப்ளிங் என்று எதுக்கு சொன்னேன் என்றால், எத்தனை தண்ணி டேங்கில் இருந்து நீங்கள் சப்பளை எடுத்தாலும் கசிவானால் அங்கே கப்ளிங்க போட்டு அடடா நின்றுவிடும் என்று சொன்னேன். ஆனால் இவங்க பூராம அதை என் தம்பிகள் எல்லாம் செக்ஸ் வேடு என்று எடுத்துக்கொண்டார். மண்டையிலே பள்ளிக்கூடம் போன உடனே மண்டையை பார்த்து எங்கள் ஆத்தா அன்றைய காலத்தில் வேப்பனையும் தேங்கானையும் தேய்ச்சி விட்டு விளையாட போடா என்று சொன்னா எங்கள் ஆத்தா. இன்னைக்கு என் தம்பியில் மண்டையை பாரு, பூரா சாணி முண்டை. அவன் மண்டையை பூரா பாரு, நல்லா இருக்க கரும்பு நிறைந்த மசுரை கலராக்கி வைத்திருக்கிறான். பான்புராக்க போட்டு துக்குனது நக்குனது மாதிரி. தமிழனுக்கு அழகு என்ன? என் மண்டையை எல்லாரும் பாருங்கள். இதுதான் கிண்ணி கோழி வெட்டு. சிரிச்சுக்கங்க வெக்கம் இல்லாம. சிரிக்க கூடாது ப்ரோ. இப்போ போறேன் என் தம்பியை பூரா சலூன் கடையில் கூகுளில் பார்த்துட்டு போறேன். ப்ரோ இந்த பக்கம் அப்படியே மம்பட்டியை வச்சு வெட்டிருங்க, இங்கே நான் கடப்பாறை வச்சு குத்திருங்க, இங்கிட்டு நீங்களே காற்றை கடிச்சு எடுத்துருங்க. சரிங்களா? ஆண்கள் தான் இப்படின்னா பெண்களுக்கு என்ன? அன்றைய காலத்திலே ஒரு பெண்ணை திருமணம் செய்ய மாப்பிள்ளை பொண்ணு வாக்கும் போது அந்த பிள்ளையிடம் பார்த்தது என்ன என்றால், முத்து போல பல்வரிசையும் பட்டாக்ஸ் கீழே மசுரையும். இன்னைக்கு மசுர் இல்லை. அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் பொண்ணு வாக்க போயிட்டேன், பொண்ணு சூப்பர் ப்ரோ, எனக்கு வர்ற பொண்ணு சூப்பர், தரைக்கு கிடக்கு மசுரு. காப்பியை கொடுத்துட்டு அந்த பிள்ளை போயிடுச்சு. பிரியாணி பிடிச்சிழுத்தே மசுரு கைக்கு வந்துருச்சு. அங்கே நீ 108 வந்துருச்சு கோமால். சிந்திக்க வேண்டும். எப்படி டீ செலவு மட்டும் 32,000 வரணும். டீயை இறச்சு பிடிச்சிக்கிட்டே வா. யானை காமெடி சொல்ல முடியாது. யானைக்கு கப்ளிங்கில் புற்றுநோய், எலி செஞ்சதில் இதாகிடுச்சு. எந்த கதை வாரு? அறிவு சார்ந்த என் தம்பிகள் எல்லாம் ஒரு 4 பேர் ஊரில் எந்திரிச்சு, அண்ணே பூரா தண்ணியை போட்டு பயில ஊரா கெட்டு போகிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டாங்க, அறிவு சார்ந்த விஷயங்களை பேசுங்கன்னு சொன்னால் என் தம்பிகள் மூத்திரத்தை கூட நான் குடிப்பேன். அதுக்காக பேஞ்சு கொண்டு வரக்கூடாது. அப்படித்தான் ஒரு ஊரில் சொல்லிட்டு 2 லிட்டர் கொண்டு வந்துட்டேன். 10ஆவதுக்கு அவங்க அப்பா அவங்க ஐயா அம்புட்டு மூத்திரத்தை கொண்டு வந்துட்டேன். நான் பால் வாங்க வந்தேன் பாரு. இந்நேரத்தில் ஒருத்தனுக்கு போன் வருது என்றால் தொங்காசு முண்டை. பெத்த தாய் தகப்பன் 12 மணிக்கு போன் அடிப்பாளாடா. ஏண்டா கீரி முண்டை. என் தம்பி தான். என் தம்பியெல்லாம் அறிவு சார்ந்தவங்க. மழை வருது ஏன்னா இந்த ஊர் ராசி அப்படி. வேளாக்குறிச்சி ராசி நாடக நடிகர்களுக்கு பாதியிலே சம்பளம் கொடுக்கணும் விதி.
நானும் 4வது தடவை வந்து விட்டேன். 4வது தடவை மழை. அப்போ வருஷத்துக்கு ஒரு 10 நாடகம் இங்கேயே போடுங்க, நோகாம சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுவோம். அங்கிட்டு கைதட்டுதார்கள் என் தாய்மார்கள், என் தம்பிகள் கைதட்டுறாங்க. எதற்காக அவங்க பின்னாடி உட்காந்துருக்காங்க? என்னமோ உட்காந்துருக்காங்க. ஒரே ஒரு விஷயம், நான் அண்ணே பெரியவங்கெல்லாம் இங்கே இருக்கீங்க, எங்கள் அன்னைங்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் அண்ணே. எத்தனையோ ஊருக்கு போயிருக்கேன், அங்கெல்லாம் எப்பயாவது ஒரு தடவை தான் மழை வரும். இந்த வேலைக்குறிச்சிக்கு மட்டும் மழை வருது என்றால் எங்கள் ஆத்தா பேச்சியம்மாள் இங்கே மக்களை குளிர வைத்து கொண்டே இருக்கிறார். என்ன மழை வந்துச்சுன்னா பூரா போயிருவியே. நான் வந்து பார்த்தா இவங்க கேமராவோட வந்தா இவங்க இப்படியே இருப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, ஏமா முடி நம்ம ஊருக்கு போவோம். நீங்கள் எல்லாம் சிரித்து கொண்டே இருக்கணும். என் தம்பி எல்லாம் 2 வீலரில் வந்த ஆளுகெல்லாம் கை தூக்குங்கப்பா. ஆனால் நான் சொன்னால் என்ன வேணாலும் சரியில்லப்பா. எல்லாரும் இப்போ 2 வீலர்லாண்டா வர முடியும். பாண்டியன் எக்ஸ்பிரஸை திருப்பி விட்டா ரிவல்ஸ் எடுத்து வர முடியும். சரி இப்போ சொல்றேன், மாட்டு வண்டி வந்தாலாம் கை தூக்கு. தம்பி கம்பு கூட்டம் மசனை சிறச்சு விட்டுட்டு அறையவே. அதான்டா என் தம்பி. என் தம்பிகள் என்னையோட அறிவாளி. எப்படி என்றால் என்னை தினசரி நோத்தாங்கம்மான்னு திட்டுறானே, அதே அவன் அறிவாளி. எப்படி உன் மைசெட்டு பாக்ஸை தள்ளி விட போற, தெருவில் தெரிய போற, ஏற்கனவே உன் முடி வர அப்படியே இருக்கு சேச்சிக்கு மாதிரி. சொந்த சித்திமை. ஒரு சாங் பாடுவோமா? எங்கள் ஆத்தா பேச்சி அம்மா, உன் அருமை அந்த மக்களுக்கு தெரியலத்தா, மழையை அடிச்சு விடு. ஏன்னா மாடுத்தாமில் 1 மணிக்கெல்லாம் பிரியாணி கடை அடைச்சிடுவாங்க. அரும்பு குறையக்கூடாது. அடிக்கிற அடியில் முக்கியஸ்தர்கள் வீட்டுக்கு ஓடணும். இந்தா அன்ட்டேன். ஏய் சொந்த பெரியப்பம்மையன் வாவோடு அள்ளிடுவேன். வாவோட்டானா கொண்டுருவேன். ஐயா எங்கள் அண்ணன் வந்துருச்சு. எங்கு சென்றாலும் ஏதா நான் கூத்தாடி 10 பேர்த்துக்கு கஞ்சி ஊத்துறதே பெருமையாக நினைக்கிறேன். என் தம்பிகள் எங்கள் அன்னைங்கெல்லாம் ஒரு ஆளுக்கு உணவு கொடுத்தா கூட நீங்கள் அத்தனை பேருமே நான் வணங்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைக்கிறேன். எல்லாத்தையுமே அவ்வளோதான். நீங்கள் எல்லாருமே நல்லவன் தான். என்ன உன் சுள்ளி வேற மாதிரி கிடைச்சாரா? சுள்ளி மொத்தா வீட்டுக்கு எடுத்து போட கேமராவை. அவன் சிரிக்கிறான் பாரு. சொல்லு. சிவகங்கை மாவட்டம். எனக்கு அந்த காசு வேணாம். பூனை குறுக்க வந்துருச்சு. வாட்டு மல்லிகைப்பூ புறம். சிவகங்கை மாவட்டம். அவனுக்கு வெதர்ல எறும்பு கடிச்சு பிடிச்சா எங்க கத்திரியான் பாரு. ஏதாய் நீ பொழைச்சுக்கிருவ, எப்படி மழை வரும் வீட்டில் போய் படுக்கலாம்ட்டு அடுத்த பாய சொல்லிட்டு போதுறாது. சிவகங்கை மாவட்டம் பிரான்பட்டி அரமனை. எங்க சென்றாலும் 500 ரூபாய்க்கு மேல தந்தது இல்லையாப்பா. என்னைக்குத்தான் 1000 தருவேன். வணக்கம்டா உள்ள. பிரான்பட்டி அரமனை எங்க அண்ணே ஜெயக்குமார் சார்பாக அன்பாலயத்துக்காக ரூபாய் 501. மாடு புடி மாடு. ஏன் வெதர்ல குத்தி விடுவேன். கொண்டா தலை கேதம் கேட்க வந்துட்டான்டா எங்க அண்ணன் தான். ஏன் 500 ரூபா வாங்குற? ஏன் காசு? ஆனா நீ விவரமா இருக்கிய. மக்கா 50 ரூபாய் கொடுத்து 500 ரூபாய் ஆட்ட ஓட்டவாரு. நீ பொழைச்சுக்கிறோப்பா. பா திரும்ப. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாம கொண்ட சொந்தமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத பாசமடா, மண்டையில மல்லிகை பூ வைத்த நீ போட்ட சரக்குக்கு போதையடா, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக டப்பா பழம் புடுங்கி தந்து ஏய் நைசு பொண்ண நான் பார்த்தேன் அவ கொய்யா பழம் வேணும்னு புரட்டிக்கிட்டு போனோம். 1.5 லட்சம் பெட்டி போயிடும். வீட்டுக்கு போ. எங்க கொண்டு சூத்த திணிக்கிற கையில சுத்திக்கின நீ
எங்கள் அண்ணன் தான் உண்மையிலேயே எல்லார்ட்டையும் திறமை இருக்குது. அது ஒரு மனுஷன் இங்கே வந்து இப்படி பார்த்தா சிரிக்க வச்சுருக்கேன்னா எங்கள் அண்ணன் பெரிய ஆள் தானே. அண்ணே நீ போனே உனக்கு ஆண்மை தன்மையை பாதிச்சிருக்குமே. ஏய் சும்மா பேசுனேன் என்னை பற்றி 2 வார்த்தை பேசு. உன் தம்பியை பற்றி பேசு. என்ன சொன்னாருன்னா திருமயம் புதுக்கோட்டையில் ஆசைப்பட்டு பண்ணியா பூங்காத்தே பூங்காத்தே புனவள பூங்குயிலம் பாத்தியா தாங்காம தவிச்சேனே சின்னவள என்னிடத்தில் சேப்பையா பூங்காத்து திரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா பாராட்ட மனசுக்குள்ள தாளாட்ட எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா நீதானா அந்த முண்டை ஏன் நாடகத்தை கெடுக்க வந்த கிறுக்கு முண்டை. அண்ணே போ அவ்வளோ போ. ஆமாம் அப்போ வராமல் போகணும் தள்ளு ஒன்னே நீ எல்லாம் ஒரு பவுன்சரு அவ்வளோதான் ஏதோ ஏன்னா அவர் வந்து ஏதோ ஏறிட்டு நீ உள்ள போய் லேடிஸை பாரு. எங்கள் அண்ணன் தான் அது டூட்டியில் கரெக்டாக இருக்கும். ஒரு சாங்கு பாடுவோமா? பிரான்பட்டி அரமனை எங்கள் அண்ணன் ஜெயக்குமார் அண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி. பிரான்பட்டி அரமனை எங்கே இருக்குது எங்கே போனாலும் எங்கள் அண்ணே வந்துடும். அப்பா என்னை இது வந்து லைட்டாக உனக்கு டானிக்கு தான் ஊற்றுனேன். இன்ஜெக்ஷன் பார்க்குறியா? விழா கமிட்டி மிஸ்டர் அஜித் குமார் அடிப்பன். சாங் ஸ்டார்டிங். என்னடா மைக்கில் எந்தெந்தண்டி பூவை சுற்றிட்டேன் அவன். ஆமாம் ஏரியா இன்ஸ்பெக்டரு. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ஏ ராமேஸ்வரம் அது ராமநாடு அந்த நாடு எந்த நாடு மொத்தத்தில தமிழ்நாடு அதுக்குள்ள இருக்கு அது ராமநாடு ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் இறங்கியாச்சு இடது பக்கம் ட்ரெயின் போகுது அங்கே வேணாம் கொஞ்சம் தூரம் படுத்திருக்காரு அவர்தான் அப்துல் கலாம். கேமரா ஏபுகனே நாயகனே எங்க இளைஞருடைய ஒளி விளக்கே ஏபிஜே அப்துல் கலாம். ஏபுகனே நாயகனே அங்க ஏத்தி வந்தார் அப்துல் கலாம். ஏபுகனே நாயகனே இந்த இளைஞருடைய ஒளி விளக்கே உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். வணக்கம்டா உள்ள பள்ளி செல்லும் மாணவ செல்வங்களே, நம் தாத்தா அப்துல் கலாம் ஐயாவை நீங்க தினசரி நேசிக்க வேண்டும். அவருடைய வரலாறை மாணவ செல்வங்கள் படிக்க வேண்டும். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இறந்தவரா நம்ம தாத்தா அப்துல் கலாம். கைதட்டலாம். செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே எல்லாரும் பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இறந்தவரா கல்வி வளம் தந்தார் ஐயா. இளைஞர்களை கனவு காண சொன்னார் ஐயா. ஏ தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். வானத்தில கனகேவினார் தமிழக மண் மீது புகழ்ந்து பின்னார்.
வானத்திலே கடையேவினார் தமிழக மண் மீது முடிசூடினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க காலா ஏ தென்பாண்டி தென்பாண்டி ராமநாடி ராமநாடி ஏ ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு பேய்க்கரும்பா பேய்க்கரும்பா. அவர்தான் அப்துல் கலாம். உலக நாடுகள் அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள் இந்த தமிழ்நாட்டில் உள்ள ஒத்த தமிழனை மட்டும்தான் எதிரியாக நினைக்கிறது. யார்? அவர்தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். எல்லா விதத்திலையும் மட்டைப்பந்து, கிரிக்கெட், கபடி, ஃபுட்பால் சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாத்திலையும் சாதித்து முதலிடம் பெற்ற இந்தியா ராணுவத்திலே அணுசக்தி ஆயுதத்திலே குறைவாக இருந்தது. என் நாட்டை நான் ஒரு நாளும் தலகுனிய வைக்க மாட்டேன் என்று நெஞ்சு நிமித்து உதித்தார் ஒத்த தமிழன். அவர்தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவர் கண்டுபிடித்த அணுசக்தி அக்னி என்ற ஏவுகணை ஏவிட்டால் ஒரு நாட்டிலே வரலாறு காணாத அளவுக்கு புள்ளே முளைக்காத அளவுக்கு கருகிவிடும். அதனாலதான் இன்னைக்கு உலக நாடு ஊரா இந்தியா பார்த்து பயப்பட வைத்த ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன். யார் மறந்தால் உலக தமிழர்கள் மட்டும் நாங்கள் மறக்க மாட்டோம். ஏனென்றால் எங்கள் தமிழருக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பெருமை ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஜெயன். நீ போறது நல்லது. போலீஸ் கூப்பிட்டு கணேஷ் போல ஓட்டுன்னு சொல்லி கொடுத்துருவேன். போயிரு வீட்டுக்கு. போங்க பங்காளி. தம்பி வாடா வாடா வாடா. நல்லா இருக்கியாப்பா? பேர் சொல்லு. ராசிபுட்டில இருந்து. என்னது டிராயிட்டு? ராசிபுட்டில இருந்து ராஜ்குமார் மீனா. ராஜ்குமார் மீனா. என்ன ஊரு? ராசிபட்டி. ராசிபட்டி. நன்றி தம்பி. நானா பேசியிருந்தா உன்னோட இது தெரிஞ்சிருக்காது. நீ ஏன் வாயை கொடுத்து கெடுத்துட்டியாடா? நாக்கு இதா பாஸ்தனால ஒடியாந்தானே. 2ஆம் நம்பர் ரூம்ல உட்காரு. மேடம் உனக்கு ஒரு ஆயில் மசாஜ் பண்ணி விடுங்க. 600 ஆகுது. 100 மட்டும் மேடத்தில் கொடு. ஏன்டா என்னைய போட்டு நான் பெரிய ட்ரம்ப் அதிகம். வாடா வாடா வாடா. அண்ணன் லேசா எரிச்சு விட்டு கூட போடா. சரக்கு வாடா தாங்க முடியாடா. கொண்டாண்டா. நான் நகைச்சுவைக்காக பேசவில்லை. என் தம்பியெல்லாம் திருந்தி வாழ்ந்தாத்தான் இந்த அண்ணனாகப்பட்டவன் நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியும். ஏன் தம்பிகள் இதெல்லாம் ஏதாவது ஒரு குறை உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா என்ன முடியும்? உரிமையோடு பேசுகிறேன். இது நாடகத்துக்காக நடிக்கிறது கிடையாது. நான் என்றைக்குமே ரசிகர்னே சொல்ல மாட்டேன். என்னுடைய தம்பி, என்னுடைய அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அவ்வளோதானே. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இருந்திருந்தால் அப்துல் கலாம் பயல்களா இப்போ உன் இன்ஸ்டாவில் ட்ரெண்ட் ஆகுது முருகா. எங்களை பகச்ச சிஹெச்சில் சிகிச்சை. இப்போ நான் சொல்கிறேன், இதை கேமரா எடுங்க. எங்களை பகச்ச புத்திரக்கட்டு பாண்டிக்கிட்ட சிகிச்சை. ஆமாம், அவனை எது கொல்ல கையை உடைச்சு விட்டா புத்திரக்கட்டு பாண்டிக்கிட்டு தான் போக முடியும். புத்திரக்கட்டு பாண்டியன் செய்வது உண்மையிலேயே கடவுளுக்கு சமம். அன்பு உறவுகளே, உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன். பிறர் உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நாட்டு வைத்தியமாக இருக்கட்டும், அவர்களெல்லாம் கடவுளுக்கு சமமாக நினைக்கிறேன். 15 ஆண்டுகளாக படுத்த படுக்கையிலே தன்னுடைய நரகள் அத்தனையும் கழிவுகளையும் கட்டிய மனைவி அள்ளி கொட்டுகிறார். அவரை எழுந்திருத்து நடக்க வைப்பது புத்திரக்கட்டு பாண்டியன் செய்வது சாமி தானே. கைதட்டலாம். பிறரை காப்பாற்ற நினைக்கிறேன் மனுஷன். இன்னைக்கு அப்படியா? ஒரு இடத்துல பள்ளமா இருக்கிறதா, இங்கே 3 பேர் போறேன் பைக்கில், பட்டார்னு விழுந்து 3 பேருக்கு காலு லைட்டாக அடிபட்டுறது. மறுபடியும் ஒரு வண்டியில் 2 பேர் போகிறேன். அந்த 3 பேரும் சொல்கிறவன் அறிவாளி. அங்கே போகாதீனே, பள்ளம் கிடக்கு, இங்கே காலு ஏற்கனவே போச்சுடான்னு சொன்னால் அறிவாளி. சொல்லவே மாட்டேன். 2 பேர் விழுந்து அரைச்சி வருவேன். அதே சொல்லுவேன், எனக்கு தெரியும் ப்ரோ, அதே இடம் தான். எனக்கு இந்த மூக்கில் கிழிச்சதும் அந்த கம்பி. இவன் விழுந்தவனே, ஒரு பிள்ளை நடக்கும் போது விழுந்தவனே ஆத்தா என் சாமின்னு சொல்ற உலகத்துல யாருன்னா பெத்த தாய் தான். பெத்த தாய் தான். ஏத்தா பொம்பளையால் இருக்கல, வீட்டுக்கு போங்களேன். கை தட்டுங்க மேடம்,
கைதட்டலாம். இந்த திமிருக்கும் இந்த ஆணவத்துக்குத்தான் ஆஞ்சிங்களை தண்ணியை போட்டு இரவு நேரம் உங்களை தூக்கி போட்டு புழக்கிறது. அப்பத்தான் கடுமையாக அடி வாங்குவேன். இந்த கடுப்புல தான் எனக்கு அடிக்கிறது, சட்டார் சட்டார். வேலைக்கு போயிட்டு வர்ற ஆண்மகனை வீட்டுக்கு வந்தவனே கனவே பல டென்ஷனில் வருவேன். சில பேர் பார்த்தா கணேஷ் போயில கிடைக்காம வெறி கொண்டு மண்டை காயேன். கணேஷ் போயில இல்லாமல் இம்புட்டுக்கான போயில இருக்கு, அதை எடுத்து எடுத்து காய வச்சு திணிப்பேன். அவன் கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா மேடம்? சரக்கு வாங்கிட்டு வேமா வருவேன், பெட்டி கடை அடைத்து விடும். கப்பு இல்லாமல் அவன் குடித்து போட்ட பழைய பாட்டில் தேடுவான், அதில் எவனாவது ஒன்றுக்கு இருந்து வச்சிருப்பேன். அதையும் பார்க்காமல் அதை அலசி விட்டு அதில் கலந்து அடிப்பானே, அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? இல்லை செருப்பு அந்து விடும். வருகின்ற பொழுது எடுத்து வீட்டுக்காரன் பிள்ளை பேண்டு வச்சுட்டு அதை மிதிச்சுட்டு வருவேன். அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? தாய்மார்கள் கணவரை எப்படி ஹேண்டில் பண்ணுவது, டீல் பண்ணுவது நான் சொல்றேன் மேடம், கவனிங்க. உங்க புருஷன் வேலைக்கு போயிட்டு வந்தவனே பல கோவத்தில் வருவார். நீங்க ஒரே ஒரு வார்த்தை, பைக்கை நிப்பாட்டினவனே நீங்க போய் அவர் சோல்டரில் கை வைக்கணும். அத்தான் அத்தான் வாருங்கள், பெட்ரூம்ல படுங்க. கப்ளிங் மைத்த புடுங்குது. மிஸ்டர் மொட்டை முண்டை, அது இல்லை மிஸ்டர் காலித்தனமா யோசிக்க கூடாது, மிஸ்டர் தொப்பி முண்டை. அவரை படுக்க வைத்து கால்களை அமைக்க விட்டு சுடுதண்ணி போடவா, தலை வலிக்கிறதா, சுக்கு காப்பி போடவா, தோசை சாப்பிட்றீங்களா, இட்லி சாப்பிட்றீங்களா, அதைத்தான் சாப்பிட்றீங்களா, இதைத்தான் சாப்பிட்றீங்களா, அப்படி சொன்னீங்கள் என்றால் கோவம் தனி. அப்படித்தான் ஒரு மேடையில் சொல்லிவிட்டு போயிட்டேன். அதே மாதிரி ஒரு பொம்பளை பிற்பர் பண்ணி செஞ்சுருக்கு. அவன் தன்னால் வட்டிக்காரன் காசு கட்டாமல் பிடிச்சி அடிச்சிருந்துருக்கேன். அந்த வேதனையோடு வந்தவனே இவங்க உடனே மல்லிகைப்பூ 3 முளை வச்சு, அத்தான் வாருங்கள் அத்தான், ஏன்ட்டையும் கோத்தான்னு போட்டிருக்கேன் பட்டான். இங்கே அடித்து பார்த்தா புரிஞ்சு அப்படி கெந்திட்டு வந்திருக்கேன். நல்லதுக்கு காலம் இல்லை. ஆனாலும் அன்பு சார்ந்த உறவுகளே, ஒன்று மட்டும் நான் சொல்லுகிறேன். பெற்ற தாய்க்கு அப்புறம் ஒரு தாய் யார் என்றால் கட்டின மனைவியை தவிர நம்மளை யாரும் பார்க்க மாட்டார்கள் என்பதை சொல்லு. இவ்வளவு சொல்றேனே, பொம்பளை கைதட்டலைன்னா அப்ப ரப்பு தானே. அப்ப அவங்க அடிக்கிறது சரிதானே மேடம்? கைதட்டலாம். உங்களுக்காக நான் துவரங்குறிச்சியில மாநாடு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். வர வர பப்புன்றதே மறந்துட்டேன். எதுக்கு ஒவ்வொரு குழந்தையும் தாயினுடைய முந்தானையை பிடிச்சி நடக்குது? அந்த முந்தானையை தகப்பனுக்கு விரித்து தான் உலகத்துக்கு நம்மளை கொண்டு வந்தார் பெற்ற தாய். இது அசிங்கம் அல்ல. தலைமைங்க பூரா டவுன் மீனிங்லே இது பண்றாங்கடா. பூரா தமிழ் செக்ஸ் வீடியோ. நீக்குரோ காரன் உங்களுக்கு தெரியுமா? சவுத் ஆப்பிரிக்காவா என்ன ஆப்பிரிக்காடா? அமெரிக்கா கிடையாது. இவன் கருங்குளத்து முனி. நீக்குற காரனை நீங்கள் எல்லாரும் நினைத்து கொண்டு இருக்கீங்க. அவ்வளோ பெருசாக இருக்காங்க. ஏன்னா அவங்க வளர்த்தி போனால் 7 அடி 8 அடி. தம்பி அந்த மாதிரி இல்லை தம்பி. எதுக்கு எடுத்தாலும் இவன் என்னடா ஓசுலே இருக்கான்டா அவன். இந்த உலகத்திலே எந்த நாட்டிலே எந்த மனிதன் பிறந்தாலும் அந்த நாடு என்று அழகாக சொல்லிவிடலாம். ஆனால் உலகத்திலே கருப்பு அழகன் என்றால் என் தமிழன் தான் அழகன். ஏதோ கருப்பா இருக்கவங்களுக்கு லேசா குளிர வச்சேன். பாட்டை பாடி இருப்பா. உங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன். மண்டை நரைக்குது, மண்டையில் உள்ள முடி நரைக்குது, நீ டை அடிச்சு மறைக்கிற எதை? வெள்ளைய. ஆனால் வெள்ள முடிய டையடிச்சு கரும நிறமாக நீ மறைக்கலாம். உன்னுடைய வயதையும் உன்னுடைய ஆயிலையும் எவனாலும் மறைக்க முடியாது என்பதை தெரிவித்து என் தம்பிகளுக்கெல்லாம் ஒன்னே ஒன்று சொல்றேன். தலைமுடி நரைச்சாலும் நீ அப்படியே இரு. அதுதான்டா வெள்ளை அழகன். நீங்கள் எல்லாம் இங்கிட்டு இருக்க ஆளுகள்லாம் என்னப்பா வெதநெல் வாங்க வந்த ஆளுகளா இல்லை வாரச்சிட்ட ஆளுகளா? அப்படியே இருந்தா ஒன்னோட சேர்ந்து எல்லாம் முறைக்கிறது. ஒரு சாங்கு ஒன்று பாடுறேன், போடுங்க வா.
200 என் அன்புக்குரிய தம்பி அப்போ குளுந்தாம்பட்டி கடுதானே, குளுந்தாம்பட்டி அரியண்ணன் பயலுகடா எங்களோட கொலை அத்துட்டானே. இப்போ பாதி இங்கே வாடா, வீடியோ எடுக்கலாம். ஒன்றுமே சொல்ல, உன் வசனத்தை உன்னை நிறுத்தி சொன்னாத்தான் 4 பேருக்கு வீடியோ ஷேர் ஆகும். இன்ஸ்டால போடு. குளுந்தம் பட்டி அரியண்ணே பயலுகடா எங்களை பகச்ச சிஎச்ல சிகிச்சை நல்லா கிழிச்ச. இதே நல்லது. வீட்டுக்கு போய் ஒரு மண்ணெண்ணெய் எடுத்து வந்து என்னை எரிச்சுது. அண்ணன் தியாகிய சத்திரம் உங்க வீட்டுக்குள்ளே பிளாஸ்டிக் பொம்மை வச்ச. அது யாருப்பா? அது பாட்டு பாடியான்னு இருங்க வங்காளி. பாட்டு பாடுறதுக்கு நான் நாரதரா கோமாளி எல்லாம் ஒன்னேட்டு தானே போடா. அருமை அருமை. என் அன்பு சார்ந்த தம்பிகள் எல்லாம், மேடம் சார் உங்க பிள்ளை இங்க இருக்காங்களா? அருமையா வளர்த்துருக்கிய. நீ படிக்க வச்ச காசு கூட மண்ணா போச்சு. யானா டொங்காசு கதை கேட்கிறாயாவே. சாங் ஸ்டார்டிங். வேணா மது பழக்கம், வேணா அண்ணன் தம்பி எல்லாம் குடி பழக்கம். இன்னைக்கு இத்தனை கேமரா யூடியூப்ல ஓடுது. நான் சொல்ற விஷயம் மட்டும் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டே இருக்கும். எத்தனை அரசாங்கம் வந்து, எத்தனை தலைவர் வந்து இந்த தமிழ்நாட்டாண்டாலும் என்னென்ன நல்லதெல்லாம் செய்ய முடியும். ஆனா மதுக்கடையை மட்டும் யாருமே அடைக்க முடியாது. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். மது பழக்கம் வேணாமுங்க குடி பழக்கம். வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். எங்களை பகச்ச சிஎச்சில சிகிச்சை. சாரி சார். வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணாமுங்க மது பழக்கம், வேணாமுங்க குடி பழக்கம். பத்து வயசும் புள்ளே பள்ளிக்கூடம் போற உள்ளே சட்டை கிழிஞ்சு மோச்சு வாங்கி தந்தியா ராஸ்கல். நான் வாங்கி தந்தியா? சட்டை கிழிஞ்சு மோச்சு வாங்கி தந்தியா. பட்ட டாஸ்மார் கடை குடிய தானி மறந்தாயா. பட்ட டாஸ்மார் கடை குடிய தானி மறந்தாயா. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம். நம்ம 170 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குறோம். ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம். நம்ம 170 சேர்த்துமே சரக்கு வாங்குறேன். ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம். கடை அடைச்சு போட்டா நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம 250 கொடுத்து நல்ல கோட்டு வாங்குறோம். அதுக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. நம்ம ஆசை. இன்னைக்கு எத்தனை பேர்த்துக்கே பொண்ணு கிடைக்கல. நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம், சந்தோஷப்படணும். நம்ம ஆசை மனைவி உள்ள இந்த பாலம் போன குடினால இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல குடும்பம் தற்கொலை பண்ணி சாகுது. அண்ணன் தம்பிகளா, குடிய நிப்பாட்ட ஒரே வழி மனக்கட்டுப்பாடு ஒண்ணுக்கே. இந்த மதுவை நிறுத்தி நம்ம நல்லவர்களெல்லாம் வாழ முடிய அண்ணன் தம்பியெல்லாம். உண்மைதானே என்ன? லைனை மாத்தி விடுங்க. இப்போ என்னைய கூட வேற ஊரு கூட மாத்தி விடுங்க. இன்னைக்கு அதிகமாக நான் பார்த்துருக்கிறேன் சில பேர்லாம். இந்த பகுதியிலே துடியான தெய்வம் இருக்கிறது, தூண்டி கருப்பண சாமி. இந்த தூண்டி கருப்பண சாமி கோவிலுக்கு எத்தனை இளைஞர் செல்கிறார்கள். அங்கே போய் சிவப்பு நிறத்திலே ஒரு கயிறை கட்டினால் மதுவை மறக்க முடியும் என்று அந்த கயிறை கட்டிட்டு வீட்டுக்கு வருகிறான். 2 பேரும் ஆப்போடு உட்கார்ந்துருக்கிறான்.
அந்த கயரை கலத்தி விட்டு அடித்து விட்டு பிறகு குளித்து விட்டு கட்டுகிறானே, இது முட்டாள்தனம் அல்லவா? எத்தனை கயிறு வாங்கனே, என்னை பார்த்த ஏன் பயப்படுறீ? நான் ஒன்றும் செய்வேன். இந்த பாடலை பாராட்டி என் உடம்பிறந்த எங்கள் அன்னை மூத்தவர் பேரே சொல்லலாமா? பொன்னமராதி. ஒவ்வொரு எழுத்தா சொல்ல வேண்டும், நான் குறுக்கல் அல்ல. பொன்னமராதி தண்டியானத்தம் சுமாகம் தியாகராஜன் குடும்பஸ்த புஸ்தரத்னமாம் அபிராமி குடும்பத்தார் கலிசேரி காளிமுனியம் 18ஆம் படியாம் பேச்சியம்மா குத்திரபாம் விவசாய குடும்பம் செழிக்கணும். இந்த வருஷம் நல்லா மழை பெய்யும், இன்னும் ஒரு 500 இருக்குமா? நன்றி. சட்டிக்குள்ளே எடுக்கிறது தான் தமிழ்நாட்டு பழக்கம். எடுங்கண்ணே, நான் கூட கையை விட்டு எடுக்கிறேன். நான் கையை விட்டு எடுத்தால் உள்ள வித நெல் இருக்கும். என் உசுராசம் ஓம் கல்லிசேரி காளிமுனியா 18ஆம் படியா பேச்சியம்மா எல்லாரும் எல்லா மக்களும் விவசாய மக்களும் இங்கே இருக்கின்ற உறவுகள் அத்தனை பேரும் நல்லா இருக்கணும். சுவாக வெள்ளி செவ்வாய் துர்க்கைக்கு விளக்கு போடுங்கோ. பொங்கோ பொங்கோ. வெள்ளி செவ்வாய்க்கு விளக்கு போடுங்க. திண்டுக்கல் மாவட்டம் அப்பளம் பாயிட்டாடாது பொலந்து ஓச்சு. என் தமிழை மாதிரி அறிவாளி யாரும் கிடையாது. அன்னைக்கு ஒருத்தன் சீரட் அட்டையில் எழுதிட்டு வந்து கொடுத்தேன். பார்த்தா அதில் கத்திரிக்காய் தொலியும் தக்காளி தொலியும் ஒட்டி இருந்துச்சு. ஆக மொத்தம் எவனே குண்டியை துடைத்து போட்டிருக்கான். இதெல்லாம் நான் வாசிக்க வேண்டும். அப்பளத்திலே வைத்தான் ஒரு கொப்பளம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தமட்டம் சிறுகுடி சீமை பூசாரிப்பட்டி கிராமம் தமிழர் தேசம் கட்சி மாவட்ட அணி செயலாளர் என்னுடைய அண்ணன் ஆர் பாலகிருஷ்ணன் பிகாம் கே கண்ணன் பிஏ சார்பாக 1 அல்ல 2 அல்ல 201 ரூபா. எங்க அண்ணன் 500 ரூபா தரணும். என்னமோ இன்னைக்கு அதுக்கு முடியல. உண்மையிலே காசு என்பது ஒரு பேப்பர். அந்த பேப்பருக்குள்ள மதிப்பு மனிதனுக்கு இல்லை. உங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன், பசிக்கே உதவாத காசு பல மடங்கு சம்பாரிச்சு அந்த பசியை தீர்க்க போகுதா? இல்லை, கிடையாது. எனக்கு ஒரே ஒரு வேண்டுதல் எப்பயுமே, என்னை சுற்றி உள்ள எங்கள் அண்ணன் தம்பி நல்லா இருக்கணும், அவ்வளோதான். தான் மட்டும் நல்லா இருக்க வேண்டும் என்று பிறர் நல்லா இருக்கக்கூடாது என்று நினைப்பவன் முட்டாள். நம்மளை சுற்றி உள்ளவர்கள் நல்லா இருந்தால் தான் நாளைக்கு நம்ம விழுந்து கடந்தாலும் தூக்க 10 சனம் வரும் என்பதை நான் சொல்லுகிறேன். நாடக உலகத்திலே வருடத்துக்கு யாராவது ஒருத்தரை அறிமுகம் செய்து வளர்த்து விட்டே கொண்டே இருப்பேன். இது விளம்பரம் அல்ல. இன்னைக்கு ஆனந்த் பப்புலு இங்கே வந்திருக்காங்க, மை ஸ்டூடெண்ட். ஏதோ எனக்கு கொடுக்குற இந்த கிராமத்தார்கள் கொடுக்கக்கூடிய காசை பிரித்து அந்த குடும்பத்துக்கு கொடுக்கிறேன். அந்த குடும்பமும் பசி இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் யாராவது நடிகரானா என்கிட்ட வரலாம், ஆனால் என்னோட ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். அடி பிரிச்சு வாத்தியார் அடித்து மாணவன் அதை கோபமாக நினைத்தால் அவன் அறிவு சார்ந்த பிள்ளையா வளர முடியாது. ஐயா நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு என் தம்பி எல்லாம் என்ன அடி வாங்குறாங்க? இவங்க எல்லாம் இன்னைக்கு அடிக்க முடியாதுல்ல. வாத்தியார் கம்பெடுத்துட்டு அடிக்கிறாரு. இவன் கேட்குறேன், எவ்வளோ காசு சம்பளம் வாங்குற? வாத்தியார் 70,000. நான் 1.5 லட்சம் கட்டியிருக்கேன், நீ வெளியே வா, உடனே தூக்கி போட்டு புழக்கிறேன். ஆனால் அன்றைய காலத்திலே அரசு பள்ளிக்கூடத்தில் தான் நான் படித்தேன். மல்லல் மேலப்புடார் என்ற கிராமத்திலே எங்கள் வாத்தியாரெல்லாம் அடிப்பார். ஒரு நாளைக்கு 7 கம்பை முறிப்பார்கள் என்னை அடிப்பது. ஆனால் அந்த வாத்தியாரை நான் அடி வாங்கும் பொழுது அன்றைக்குத்தான் அது வலித்தது. வாலி நாளிலே அடி வாங்கின அடி இன்று இனித்து கொண்டிருக்கிறது, பேரும் புகழ் வாங்கும். உண்மைதானே? பெத்த தகப்பே பிள்ளையை கூப்பிட்டு அடிக்கிறார். வாடா புது வண்டி வாங்க சொன்னேன், தோரம் குறிச்சி பஸ் ஸ்டாண்டில் முண்டை 8 போட்டிருக்க, விழுந்து அங்கே பாரு பூரா தேஞ்சு கிடக்கு, இந்த டயர் பிஞ்சு வச்சு முண்டை நான் அடிச்சிருக்காரு. வெறுவன்னு போன் அடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு, எங்கள் அப்பா நீ அடிச்சிட்டாரு, நாளைக்கு காலையில் அவனை போட்டுருணும்டா. அவனை கழுத்தை அறுத்தே போடணும். ஆயிருக்கு அங்கிட்டு தான்டா போவேன், ஆயோட வச்சு அவனை கொண்டுரும்டா. பெத்த தகப்பன் அடித்ததை நினைத்த ஆள் சேர்த்து அப்பனே போட்டு தள்ளுறான் மகன். இது அறிவு சார்ந்த பிள்ளையா? இன்னைக்கு இந்த பெரியவளெல்லாம் இவ்வளவு ஆரோக்கியமா இளைஞருக்கு நிகரா சுறுசுறுப்பா இருக்காங்கன்னா பெத்த தாயினுடைய பால் வீரம். இன்னைக்கு சில வயலுக்கு இந்த பாரு, இந்த வயலுக்கு ஊரம் முட்டிக்கால இப்பயே கட்டுறேன். காரணம் ஆத்தா பால் கொடுப்பதில்லை. அதுலயும் சில பொம்பளை எல்லாம் படிச்சவில்லையே, நல்ல டிகிரி படிச்சுக்கிட்டு புருஷன் சொல்லுது, ஏய் அரவிந்த்
உடனே அவன் சொல்றேன், வாட் சுமிதா, நான் நம்ம பேபிக்கு மில்க் கொடுக்க மாட்டேன்டா. அவன், ஏன்? அழகு போயிடும். கொடுக்க வேணாம் சுமிதா, இதோ ஏன் லப்பரை கடி. இல்ல ஒரு புளோரில் அடிச்சு விட்டு ஏதாவது சொல்லியிருக்கணும் விடு. அப்ப கணவன் ஐடியா கொடுக்குறான், இதோ 2 லிட்டர் பவுண்டா கேன் அலசு. சுமிதா அலசுகிறா, கர்ச்சா 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 கர்ச்சா. கேனை அலசி தண்ணியை ஊத்தினாள். ஆரோக்கிய பால் தண்ணியை கலந்து காய்ச்சி கேனிலை அடைத்து ஒரு லப்பரை மாட்டி குழந்தையிடம் கொடுத்தால் குழந்தை சுவைய தொடங்கியது. இரவு நேரத்திலே அப்பன் மிச்சப்பாலை குடித்து விட்டான். கேனில் உள்ள பாலை சிறு பிஞ்சுவன். நாங்க தப்பா நினைக்கலையே. ஆனால் அவன் பால் ஆரோக்கிய தரும் என்று நம்பின தாய், என்னுடைய பால் உலகத்திலே உன்னை காக்கும் என்று நினைக்கவில்லையடா. கைதட்டலாம். ஐயோ, நானே கைதட்டு 8 ரேகை அழிஞ்சு வச்சேன். கைதட்டுங்க அண்ணன் தம்பியெல்லாம். கருத்து பேசுறேன், ஆனால் அத்தனை முறை கருத்து பேசுகிறேன். மாணவ செல்வங்கள் எல்லாம் ஏக்கத்தில் இருப்பது யானை கதை. யானை கதை உங்களுக்காக சொல்லுகிறேன் மாணவ செல்வங்களை. இது அடுத்த வருடம் உங்களை பரீட்சையில் கொஸ்டினாக வரும். அது உங்களுக்கு யூஸ் ஆகும். தம்பி, நீ பெரிய யானை கதை சொல்றேன். ஸ்டாப் இட். அமைதி. சொல்லவே இல்லை. ஒருத்தன் 3 நிமிஷமா சிரிக்கிறான்டா. எல்லாரும் அமைதியாங்க. தம்பி, கூட யாரு பேசினாலும் கதை கட்டு போயிடுவான். அமைதியா இருங்க. எல்லாரும் மூச்சை இழுத்து விடுங்க. சட்டிக்குள்ள ஓசை பரட்டி விடுங்க. யானை 1967 நடந்த ஒரு பயங்கரமான கதை. அந்த கண்ணாடி வீட்டுக்கு போய் சொல்லுப்பா. சிரிக்கிற சரி, எவனாவது அடுத்த முதுகுல விழுந்து சிரிப்பானடா. யானை இந்த மாதிரி காத்து அதில் வர வர எவ்வளோ அள்ளுதடா. பழமா காத்தடிக்குது. கேமரா சாய போகுது, கையை வச்சுக்கோங்க. யானை ஆந்திராவிலேருந்து வருது. எக்கோ மயிறு வேணாம். யானை வெறிச்சிட்டு ஓடிடாதா. எக்கோ போடாத லூசு ஆய். தப்பு. காத்தடிச்சுக்கிட்டே இருக்கு. சன்னல்லாம் ஏல, இது பேய் படலடா, யானை படம். என் தம்பி பின்றேன், காமெடி பின்றேன். அவன் மூத்திரத்தை குடி, நீ உட்காந்துட்டு அப்படியே மடு பால் கறக்கிற மாதிரி பின்றேன். வணக்கம்டா, எங்களை பாய்ச்ச தொங்காசுல சிகிச்ச சும்மாடா. காத்து நின்றுச்சு. யானை அப்படியே வருது. என்னடா சைக்கிள் வால்டிப்பு மாதிரி பெரிய அனிருத்து பேக்கரவுண்டு. இந்த வந்துட்டேன் யானைக்காரன். யானை நடந்து வருது. துவரங்குறிச்சி பாலத்தில். எங்கிருந்து வருதுன்னு எனக்கே தெரியாது, ஏதோ வருது விடு. அந்த யானைக்கு சுகரு கரும்பு நிறைய சாப்பிட்டுருச்சு. துவரங்குறிச்சி பாலம், மேபாலம். வெரி குட். ஆமா, இவர் பார்த்தார்ல, இவர் தானே பிடிச்சி விட்டாரு. அப்படியே நடந்து வருது. நடந்து வந்தா இந்த பாலத்துக்கு கீழே அந்த புல்லுக்குள்ள இருந்து ஒரு எலி. பின்றேன் காமெடியா பின்றேன். நம்ம ஆளுங்க காமெடியை கொள்றாங்க. இவங்கெல்லாம் அருமையப்பா, மூஞ்சுருமை. என்னடா அந்த எலி 25 கிராம். ஒன்னாச்சியா கேட்பேன், பெரிய காலிப்பையில் வருவான்டா. இந்தா இப்ப சொல்றேன். அந்த எலி யானை சொல்லணும், செகுல அரைஞ்சுடைய முண்டை. அந்த எலி யானைகிட்ட போய் கேட்குது, யானை நான் இவ்வளவு நாள் வெறும் இங்கிலீஷ் படமா பார்த்துக்கிட்டு இருந்தேன்.
நான் இது வரைக்கும் டொங்காசு போட்டதே இல்லை. யானை மனசு இறங்கிருச்சு. இவ்வளோ உயரத்தில் ஏறி எப்படி செய்வீங்க? அப்போ யானை சொல்லுது, எலி சொல்லுது, பின்னாடி சாரம் போட்டுக்கிட்டு ஏறி குலைச்சிக்கிட்டு அடிங்க. இங்கன வேணாம், பாலத்துக்கு கீழே பேக்கரி இருக்குது, எல்லாரும் டீ சாப்பிட பயில வருவாங்க. அப்புறம் டீயை பிடிச்சி என் கப்ளிங்கில் கூட ஊற்றி விடுவேன். வேணாம், துவரங்குறிச்சி அவுட்ரு, வெள்ளச்சாமி தென்னந்தோப்பு, எலி. இவன் அங்கே தானே புலங்கான் போலடா. யானை நின்றுச்சு. எலி மாமா காலி பிஎன்டபிள்யூ காரு அப்படியே செய்தி விடி அடிச்சுட்டே போறாரு. காலி டெய்லி இந்த கதையை சொல்லி நான் எவ்வளோ தான் மெருகேற்றுறது. செய்தி விடி கொஞ்சம் பூலி போச்சுக்கிட்டாரு. யானை வெயிட்டிங். அது கொஞ்சம் காலி என்னடா சமய குறிப்பாடா, கருவேப்பிள்ளை முட்டு திப்புளி முட்டுன்று. யானை ரெடியாக இருக்கு. யானை அன்னைக்குன்னு பார்த்து சர்வீஸுக்கு போயிடுச்சு. கப்ளிங்கெல்லாம் நல்லா ஓசை வச்சு அடிச்சு, எந்த கசடுமே இல்லை, க்ளீனாக இருக்கு, சுத்தமாக. வெரி குட், நைஸ் ப்ரோ. எலி மாமா வந்துட்டார். கம்பை ஊண்டி சாரத்தை போட்டு ஏறிட்டார். கப்ளிங்க உள்ளே போயிட்டார். யானை செத்து போயிடுறான்னு சொல்லிட்டு குசை போட்டு விட்டுருச்சு. இப்படி வந்து உக்காண்டார். உட்காந்தவனே மெதுவாக ஏறி கப்ளிங்கில் சின்ன பிள்ளைக்கு சொட்டு மருந்து ஊற்றுவாங்க பாரு, அவ்வளோதான். எலிக்கு அவ்வளோதான், குண்டூசி மாதிரி தான், அவ்வளோதான். அதை வச்சு மெதுவாக அப்படி பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. யானை தலையில் ஒரு இளநி விழுந்துருச்சு. திட்டீரணும். யானை எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்யவா? கதையை கேட்ட வீட்டுக்கு போய் சோத்து புள்ள அடிச்சு விடுங்க, எல்லாரும் போயிட்டு வாங்க. நன்றி. கைதட்டலாம். யானை கதை, யானை. அதை நான் சொல்லவே இல்லையாடா. சரின்னு யானை அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு. அப்போ போகும்போது டெய்லி நல்லா சாப்பிட்ட யானை ஒமட்டிக்கிட்டே இருக்கு. அவங்க அம்மா கேட்குறாங்க, நீ நல்லா சாப்பிடுவே, எப்படி ஒமட்டுது? அப்போ யானை சொல்லிடுச்சு, எலி மாமா என்னை கர்ப்பமாக்கிட்டாரு. பார்த்தா வளகாப்பு. தம்பி எத்தனை மாதம் மயத்தை புடுங்கின மாதம் சொல்லக்கூடாது. ஏன்டா இவன் தாண்டா என்னை இழுத்து விட்டியா? சரின்னு வளகாப்பு வைக்கிறாங்க. வளகாப்பு வந்து யானை கப்ளிங்கில் ஓடுவாங்க. வளகாப்பு வச்சுட்டாங்க. வளகாப்பு வச்சவனே திடீர்னு யானைக்கு வைத்தக்கறான். தாய் மாமன் வந்து பெரிய எலி. ஏன் நீ இருந்துக்கிற பத்திரிக்கை உன் பேர் போடவா? உண்மையிலே என் தம்பிகளை சிரிக்க வைப்பதற்காக நான் பேசி கொண்டிருக்கிறேன். என் தம்பிகளெல்லாம் சிரித்து அவங்க மனதில் எந்த கவலை இல்லாமல் நீங்களாம் நல்லா இருக்கு. நன்றி தம்பி. ரொம்ப நோடிச்சு வாசிக்கவா அண்ணே? வர நான் பப்புன்றதே மறந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஏதோ என் தம்பி எங்கள் அண்ணிட்ட வந்து சும்மா பேசி விளையாடுறேன். அண்ணே அது யாரு, எங்கள் அண்ணனா தம்பியா? கையை தூக்கு. எங்கள் அண்ணனாத்தியா இருக்குன்னு நினைக்கிறேன். சித்தப்பாய் கையை தூக்கு. சித்தப்பு பாட்டை போடுன்னு. ஆனால் பிஎஸ் கார்த்தி ஆடரம் பாடலாம். பாட்டை போட்டுக்கிட்டு இருந்தா பின்றேன். யாரு சொன்னா? எங்க அண்ணே பின்னது. இப்படி உட்கார முடியாது, கொட்டை தட்டு. நன்றி. எத்தனை நோட்டீஸ். திருச்சி மாவட்டம் மருங்காபுரி வட்டம் வேளக்குறிச்சி கிராமத்திலே குடிகொண்டுள்ள ஸ்ரீ பேச்சியம்மன் கோவில் ஆடி அபிஷேக திருவிழாவை முன்னிட்டு இளைஞர்களால் நடத்தப்படும் நாடகம் நடைபெறும். காண வருக. இன்றைய தினம் சொக்கலகன் அவர்கள் ஊர் அம்பலம் வேளக்குறிச்சி திரு சே பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் அவர்கள் தலைமையிலும் ஊர் பொதுமக்கள் முன்னிலும் இந்த வேளக்குறிச்சி கிராமத்தார்கள் ஒன்றுபட்டு இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த நாடகத்தை வைத்தாலும் வெளியூரிலிருந்து வருக தந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு நடக்கக்கூடிய நாடகம். இதே ஒரு பெருமை. வேளக்குறிச்சி கிராமத்துக்கு மேலும் பெருமை என்னன்னா, இத்தனை வெளியூர் உறவுகள்லாம் வந்து இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்தாங்க. ரொம்ப நன்றி தம்பி, அன்னைங்களா ரொம்ப நன்றி. ஸ்ரீ வள்ளி திரும்ப நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சனம் நடைபெறும். தம்பி ஒரு பேரை சொல்லும் போது மட்டார் கிட்டார்னு அடிக்கணும். ஆன் இன் தி ரேடியோ. நான் ஒரு நடிகரை சொல்லும் போது எஃபேட்டு பயங்கரமாக இருக்கணும். அப்போ தான் ஊருக்காரர்களுக்கு தெரியாது என்னமோ பண்ணுறாங்க, டம்மு டம்முன்ட்டாங்க. நடிப்பு வேந்தன்
நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் துவரங்குறிச்சியைச் சேர்ந்த டிக்கி இளங்கோவன் அவர்கள் வேலன் வேடன் ரத்தனாக நடிக குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி. அது எலி, இது வயரை கடிக்குது. பாட்டுக்கென்று பிறந்த ஒரு வீர தமிழச்சி அன்பு சகோதரி புதுகையைச் சேர்ந்த தேன்மொழி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறாயா. பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மைசன். இப்ப எதுக்கு நீ கத்தன? எந்த அம்மாவ? ஆமா, நீ கொடுத்த 100 ரூபாய்க்கு வர சொல்லவா? அது என்ன கிளியா நெல்லை கொடுத்தா வெளியே வர்றதுக்கு? வெரி குட். உண்மையிலே அண்ணே, உன்னுடைய ஆசையை நிறைவேற்றி நீ பார்க்க போனா அப்படியே போ, உள்ள ஒரு ரவுண்டு போ. அண்ணே குளித்தலை, எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. ஒரே ஒரு விஷயம், பல பேர் பல கண்ணோட்டத்தோடு வந்திருப்பிய. இந்தா அப்படி அவரை வர சொல்லு இவரை வர சொல்லுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் கிராமம் என்ன சொல்லுதோ அதைத்தான் கேட்க முடியும். விழா கமிட்டியார் சொன்ன ஒரே வார்த்தை, எம்கேஆர் உங்களை பார்த்து விட்டு கூட்டமெல்லாம் போய்விடும், முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்காக நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் சொன்னாங்க. அதுக்காக நான் நிற்கிறேன் எல்லா கிராமத்துலையும். ஆனால் உள்ளூருக்கார காசை கொடுத்து விட்டு அமைதியாக உட்காந்துருக்கா. வெளியூர்லேருந்து கொடுத்த 100 ரூபாய்க்கு என்னை கோத்தாங்கம்மான்னு வச்சுட்டு போறையே. எங்கள் அண்ணே நீ நல்லா இருக்கணும், இதுக்கு நீ செருப்ப கழட்டியே நீ எரிஞ்சிருக்கலாம். சீக்கிரம் காசை வாங்கிட்டு போகலாம். எதில் விட்டேன்? நன்றி. அஜித்தை சொல்லவே இல்லையே. அது இல்லைப்பா, எல்லாரும் காமெடி பண்ணுறாங்களே, எல்லாரும் பப்புன்னு போடுங்களேன். டொங்காசு போடக்கூடாது, அதில் புண்ணு வைக்கும். என்னடா பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனது அன்பு மகன் புதுக்கோட்டை அருகாமையில் உள்ள மேலப்பட்டை சேர்ந்த கே அஜித் குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஹார்மோனிய கலையரசு, பின்பாட்டு இசையமுது, பெத்த தாய் தக